ஆம்னோ தலைவர் டதஸ்ரீ அமாட் ஜாகிர் ஹமீடி பரிசான் நேஷனல் கூட்டணியில் உள்ள மாசிசா மற்றும் மாயிகா ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் பரிசான் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் பழமையான இந்த கூட்டணியை விட்டு விலகும் சாத்தியம் குறித்து அந்த கட்சிகள் ஆலோசித்து வரும் நிலையில் ஜாகித் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். பக்கத்தன் ஹரப்பானுடன் இணைந்து ஒற்றுமை அரசை அமைத்த முடிவு பரிசான் நேஷனலின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே, குறிப்பாக மாசிசா மற்றும் மாயிகாவுடன் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியதை ஜாகித் ஒப்புக்கொண்டார். எனினும் இன்று காலை நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்ட தொடக்க நிகழ்வில் மாசிசா தலைவர் டதஸ்ரீ விகா சியோங் மற்றும் மாயிகா துணைத் தலைவர் டத்தோ எம் சரவணன் கலந்து கொண்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். தனது தொடக்க உரையில் விகா சியோங் மற்றும் சரவணனை நோக்கி பார்வையை செலுத்தியபடியே பேசிய ஜாகித், சிறிது காலம் மனமுடைந்திருக்கலாம், அது பரவாயில்லை, ஆனால் இப்போது நாம் அனைவரும் மீண்டும் பரிசான் நேஷனலுக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஒருவரை ஒருவர் மீண்டும் கட்டி அணைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். இனி தயவு செய்து மன வருத்தத்தை நிறுத்துங்கள், உங்களை மேலும் சமாதானப்படுத்தும் நிலை எங்களிடம் இல்லை, மீண்டும் பரிசான் நேஷனலுக்கு திரும்புங்கள் என்று ஜாகித் கூறினார். ஆம்னோ முன்பு கடுமையாக எதிர்த்திருந்த டிஏபியுடன் தற்போது இணைந்து செயல்படுவது அல்லாவின் விருப்பம் என்று ஆம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் ஒரு பகுதியாக இருக்கும் டிஏபியுடன் ஒருபோதும் இணங்கக்கூடாது என்று ஆம்னோ தீர்மானித்ததிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். அம்னோவின் தற்போதைய நிலைப்பாடு அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் நடைமுறை அணுகுமுறையின் விளைவாக உருவானது என்று ஜாகித் விளக்கினார். ஒரு காலத்தில் நோ அன்வார், நோ டிஏபி என்று தாம் உறுதிமொழி எடுத்திருந்ததாகவும், அதற்கு பிறகும் டிஏபியுடன் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2022 பொதுத் தேர்தலுக்கு முன்னர் அவர் பயன்படுத்திய அந்த வாசகத்தை நினைவூட்டிய அவர், ஆனால் அல்லாவிற்கு வேறு திட்டங்கள் இருந்ததாக குறிப்பிட்டார். இன்றைய அரசில் தாங்கள் கூட்டாளிகளாக இருப்பது விதியாகிவிட்டது என்று கூறினார். அம்னோவின் சில உறுப்பினர்கள் டிஏபி மீது அதிருப்தி கொண்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் ஜாகித் நிராகரித்தார். டிஏபி கட்சியுடன் தன்னிடம் நல்ல உறவு இருப்பதாகவும், மக்கோத்தா இடைத்தேர்தலில் அம்னோ வெற்றி பெற டிஏபி பெரும் பங்காற்றியதாகவும் அவர் கூறினார். அவர்களின் ஆதரவால் தான் அம்னோ வேட்பாளர் சுமார் 20,000 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் என்று ஜாகித் தெரிவித்தார். 2024 நடைபெற்ற மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி தேர்தலில் பரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிட்ட சைட் ஹுசேன் சைட் அப்துல்லா 20,648 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். இது 2022 மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் பெற்ற 5,166 வாக்குகள் பெரும்பான்மையை விட 4 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஏபி கட்சியுடன் அம்னோவின் உறவுகள் குறித்து ஜாகித் கருத்து தெரிவித்தது அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே பக்காத்தான் ஹராப்பானையும், குறிப்பாக டிஏபி கட்சியையும் கடுமையாக விமர்சித்து வரும் சூழலில் வெளியாகியுள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் இஸ்லாம் மலாய் சமூகத்தின் உரிமைகள் மற்றும் அரசமைப்பு சாசன அரசமைப்பான மன்னராட்சி தொடர்பான சிவப்பு கோடுகள் மீறப்பட்டதாக கூறி ஒற்றுமை அரசிலிருந்து அம்னோ விலக வேண்டும் என அக்மால் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த ஜாகித், டிஏபி அரசில் இருப்பதால் மலாய் மற்றும் முஸ்லிம் மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தினார். டிஏபி மத்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதாகவும், மலாய் மொழி நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி என்றும் இஸ்லாம் அதிகாரப்பூர்வ மதம் என்றும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இப்போது அவர்கள் மலாய்க்காரர்கள் மற்றும் பூமிபுத்ரா மக்களின் உரிமைகளை கேள்விக்குள்ளாக்குவதில்லை என்றும் ஜாகித் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு முதல் அம்னோ தலைவராக இருந்து வரும் ஜாகித், மலேசியாவின் அரசியல் சூழல் மாறி உள்ளதாகவும், நாட்டின் நலனுக்காக கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஒரு காலத்தில் ஒரே மேசையில் அமர்வதே சாத்தியமற்றதாக இருந்த அம்னோ மற்றும் டிஏபி இப்போது நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்காக ஒன்றிணைந்து செயல்பட முடிகிறது என்று அவர் கூறினார். அரசின் நிலைத்தன்மை வெளிநாட்டு அரசுகளிடையே நம்பிக்கையை மீட்டெடுத்துள்ளதாகவும், 2018இல் பரிசான் நேஷனல் தோல்வி அடைந்த பின்னர் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலைக்கு நாடு மீண்டும் செல்லாமல் தடுக்க உதவி உள்ளதாகவும் ஜாகித் கூறினார். மக்கள் அத்தகைய நிலை மீண்டும் நிகழ வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். 2018க்கு பிறகு 3 வெவ்வேறு அரசுகளின் கீழ் வாழ்ந்த அனுபவம் மக்களுக்கு கசப்பானதாக இருந்தது என்று அவர் கூறினார். அந்த காலகட்டத்தில் மகாதிர், தன்ஸ்ரீ முகைதீன் யாசின், இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகியோர் 3 ஆண்டுகளுக்குள் பிரதமர்களாக நியமிக்கப்பட்டதை அவர் குறிப்பிட்டார்.
கோத்தபாருவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் கைப்பையை திருடிய ஆடவரை காவல்துறையினர் கைது செய்த போது அவரது வீட்டில் இருந்த வெடிபொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 43 வயது உள்ளூர் ஆடவரை காவல்துறையினர் கடந்த 12ஆம் தேதி கைது செய்த நிலையில் நேற்று கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தின் விசாரணையின் போது தன் மீதான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கடந்த ஜனவரி 10ஆம் தேதி கோத்தாபாருவில் உள்ள ஜலான் டத்தோ பிரடானா சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒரு தம்பதியரின் கைப்பையை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி திருடியதாக பாதிக்கப்பட்ட பெண் கோத்தாபாரு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து சந்தேக நபரான 43 வயது உள்ளூர் ஆடவர் கோக் கபூர் குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கையின் போது அவரின் வீட்டில் இருந்த வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான விசாரணையை ஜனவரி 27ஆம் தேதி தொடரும்படி கோத்தாபாரு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குபாங் பாசு மாவட்டத்தின் நாப்போ பகுதியில் நேற்று இரவு நிகழ்ந்த விபத்தில் சிவப்பு சமிக்ஞை விளக்கை மீறி வந்த தாய்லாந்து வேன் மோதியதில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் பாத்தின் நூட்சியாஃபிகா ஹாரிஸ் பாபிஜாட் என்ற 22 வயது பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் ஒரு உணவகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்ததாக குபாங் பாசு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ராட்சி அப்துல் ரஹீம் தெரிவித்தார். நேற்று இரவு சுமார் 10:30 மணி அளவில் ஒரு மோட்டார் சைக்கிளும் வேனும் மோதிய விபத்து குறித்து போலீசுக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் 60 வயதுடைய தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஓட்டிச் சென்ற வேன் தாய்லாந்தின் சத்துன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சிவப்பு சமிக்ஞை விளக்கை நிற்காமல் சென்றதாக தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். அந்த வேன் இடது பக்க சந்திப்பிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கடுமையான காயங்களால் அந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவரின் உடல் ஜித்ரா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாகவும் வேன் ஓட்டுநருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் வேன் ஓட்டுநர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்னோவிலிருந்து வெளியேறியவர்களையும் வெளியேற்றப்பட்டவர்களையும் ஆம்னோ அப்படியே கைவிட்டு விடாதோ என்றும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் ஆம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஒரு சிலர் அம்னோவிலிருந்து முழுமையாக வெளியேறி மாற்று அரசியல் கட்சிக்கு சென்று விட்டனர். ஆனால் அம்னோவால் வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் அம்னோவுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா என காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருப்பவர்களுக்காக அம்னோவின் சிறப்பு குழு உருவாக்கப்படும் என்று அவர் கூறினார். அம்னோவின் கதவுகள் திறந்தே இருக்கும் என்று சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் உள்ளே வருவதற்கு கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க வேண்டும் என்று கூறினார். பாஸ், PKR, பெசாத்து, அமானா என அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள் அம்னோவில் இருந்து தங்களின் அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர்கள் என்பதை டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி நினைவூட்டினார். ஆனால் ஒரு சிலர் இன்னமும் அம்னோவில் இணைய வேண்டும் என காத்திருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அவர்களை அம்னோ புறக்கணிக்கவில்லை. அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை மேலும் உறுதியாக்கி அவர்களை தொடர்ந்து அம்னோவில் தக்க வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை மீளாய்வு செய்ய விரும்புகிறது என்று டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி கூறினார். அம்னோ மலாய்க்காரர்களுக்கான ஒரு குடை, அது ஒரு பெரிய குடை. இந்த குடையிலிருந்து பாஸ், சமங்கட் 46, PKR, பெசாத்து, பெஜுவாங், வாரிசான், GRS, GPS என பல சிறிய சிறிய குடைகள் பிறந்தன. ஆனால் இன்று அம்னோ நிலைத்திருக்கிறது. மலாய்க்காரர்களின் உரிமையும் அரசியல் பலமும் சிதறி கிடந்தாலும் நாம் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் கூறினார். அதற்கு பலிசானின் உறுப்பு கட்சிகளும் முக்கிய பங்கை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று நடைபெற்ற அம்னோ தேசிய பேராளர் மாநாட்டில் 6000 அம்னோ உறுப்பினர்களுக்கு முன்னிலையில் அவர் இதனை தெரிவித்தார். திரங்கானு மந்திரி பிரசாத் தலைமையில் பரிகாத்தான் நேஷனல் தோல்வி அடையும் என்று ஒரு கட்சி தலைவர் கூறியதை அடுத்து பாஸ் கட்சியின் துணை தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் அமாட் ஷம்சூரி முக்தாரை ஆதரிக்க முன்வந்துள்ளார். பாஸ் கட்சி 37 நாடாளுமன்ற இடங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ளது என்ற கருத்தை நிராகரித்த துவான் இப்ராஹிம், சுங்கைபுலோ பாஸ் கட்சியின் தலைவர் ஜகாருடீன் முகமதுவின் அறிக்கை அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் அது கட்சியின் நிலைப்பாட்டை பிரதித்துவப்படுத்தவில்லை என்றும் கூறினார். ஜகாருடீன் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்சூரியின் தலைமையின் கீழ் திரங்கானு அரசாங்கத்தின் செயல்பாடும் பாஸ் மாநில அத்தியாயமும் சகாருடீனின் கூற்று உண்மையல்ல என்பதை நிரூபித்ததாக அவர் கூறினார். திரங்கானுவின் நாடாளுமன்ற மற்றும் மாநில தொகுதிகளில் பாஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதையும் பகாங் எதிர்க்கட்சி தலைவருமான துவான் இப்ராஹிம் மேற்கோள் காட்டினார்.
ஜனவரி 1ஆம் தேதி பதவி விலகிய முஹிதீன் யாசினுக்கு பதிலாக பாஸ் உதவித் தலைவரான சம்சூரியை பரிகாத்தான் நேஷனல் தலைவராக நியமிப்பதற்கு எதிராக ஜகாருடீன் எச்சரித்திருந்தார். சம்சூரி பரிகாத்தான் நேஷனலுக்கு தலைமை தாங்கினால் அது பாஸ் மற்றும் மலேசியாவிற்கு மோசமானது என்று அவர் கூறினார். அதற்கு பதிலாக துவான் இப்ராஹிம் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்றும் கூட்டணியின் 16வது பொதுத் தேர்தல் பிரச்சாரத்திற்கான பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.